எண்ணம் எதுவுமற்றி இருக்க இறைவன் அருள வேண்டும். ரமண மகரிஷி இருக்காங்க, எனக்கு எந்த எண்ணமும் இல்லாம இருக்கிறதுக்கு கடவுளே அருள் புரியுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பகவான் என்ன பதில் சொல்றாருன்னா, எண்ணம் எதுவுமற்றி இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுவதும் ஒரு எண்ணம் தானே, இதுவும் ஒரு எண்ணமே. இப்ப நீங்க கேட்கறதும் ஒரு எண்ணம் தான். பிறந்தவன் நான் என்பவன் அவ்வாறு எண்ணட்டும், உண்மையில் நீ எண்ணமும் எதுவுமற்ற நிர்மல சித் சொரூபன். அதாவது எனக்கு என்ன வராம இருக்கிறதுக்கு என்ன வழி, அதுக்கு கடவுளே அருள் புரிங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு பகவான், நீ ஒரு கான்சியஸ்னஸ், நீ ஒரு ஆத்மஸ்வரூபன், சித் ஸ்வரூபன். உனக்கு நீ உனக்குல இருந்து எண்ணமே உற்பத்தி ஆக முடியாது. யூ ஆர் த பியூர் கான்சியஸ்னஸ்ங்கிறது உன்னோட ரியல் ஸ்டேட், அப்சல்யூட் ஸ்டேட். அதை நீ உணர்ந்துட்டேனாலே போதும். இந்த எண்ணம் வருது வரல, எண்ணம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்குள்ள போய் மாட்டிக்காத அப்படிங்கிறார். நீ பிறந்திருக்கிற அப்படி நீ நினைக்கிறதுனாலதான் இதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிற. நீ பந்தப்பட்டிருக்க நீ நினைக்கிறதுனாலதான் பந்தத்துல இருந்து விடுபடணும்னு நினைக்கிற. என்னை யாரோ கட்டி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறதுனாலதான் அதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிற. உன்னை யாரும் கட்டி போடவும் முடியாது, உன்னை யாரும் கட்டிப்பட்டாதானே விடுதலை பண்றதுக்கு. அஸ் அ கான்சியஸ்னஸா யாருமே எந்த கான்சியஸ்னஸ் பந்தப்படாது. கான்சியஸ்னஸ்ல எண்ணமே இருக்காது. எண்ணங்களுக்கு அங்க இடமே கிடையாது. மனம் இருக்கும்போதுதான் எண்ணம் இருக்கும். அதனால இறைவன் அருள வேண்டும், எண்ணம் இல்லாமல் இருக்க வேண்டும், இது எல்லாமே ஒரு எண்ணம் தான் உனக்குள்ள மாத்தி மாத்தி உற்பத்தி, உன் மனதுலதான் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. அத உற்பத்தி ஆகிற எண்ணத்தை மீண்டும் மீண்டும் அதிகப்படுத்தாம நீ கான்சியஸ்னஸ் ஒன்னு ரியலைஸ் பண்ண, அதுவே போதும் அப்படின்னு சொல்றாரு. நல்லது.